அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு எனக்கு ஏற்பட்டக்கூடிய ஸ்பார்க் தான். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் இது தெரிந்தவைகள் தான். ஆனால் எனக்கு ஏற்பட்ட ஸ்பார்க்கை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். என்னுடைய மலரும் நினைவுகளுக்காக, மற்றவர்களுடைய தேவைகளுக்காக, தேவைப்பட்டால். இப்போ ஒவ்வொரு இறைவனை அடைதல், உண்மையான ஆன்மீகம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? பட் ஒரு விஷயத்தை தெளிவாக எல்லாருக்கும் புரிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த மனிதர்கள், இந்த கார்ப்பரேட் ஆன்மீகவாதிகள் பண்ணியிருக்க விஷயம் ஏன் நமக்கு எல்லாமே சேரலைன்னா, இது ஏதோ தெரியாத ஒரு விஷயத்தை அல்லது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடித்து கொடுத்ததாக இருக்கிறார்கள். 2 விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லாத ஒன்றை நீங்கள் எடுக்கவே முடியாது பௌதீக ரீதியாக. இல்லாத ஒன்றை எதுவுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திற்கு அத்தனை பௌதீக பொருட்களும் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கின்ற, கண்டுபிடிக்கின்ற எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏதோ ஒரு ஃபார்மில் கலந்துருக்கு. ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்குங்க. உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களுமே இப்போ சாதாரணமாக எடுத்துங்க. ஒரு சாப்பிடுவதற்கு நமக்கு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து தான் எடுக்கிறோம் எல்லாத்தையுமே. ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. பருப்பாக இருக்கட்டும், அது காயாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்து செய்கிறோம். இதெல்லாம் ஃபிசிக்கல் லெவலில் நீங்கள் சேர்த்துடுறீங்க. அது காஃபின்றீங்க, எல்லாத்தையும் எடுத்துங்க. சேர், டேபிள், உலகத்தில் இருக்க அத்தனை ஃப்ளைட்டு, கப்பல், உலகத்தில் எதுன்னு நீங்கள் பௌதீகமாக விசுவல் பண்ணுற பொருள் போல் ஒன்றிலிருந்து ஒன்றை எடுத்து சேர்த்தது தான். பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், முடிஞ்சு போச்சுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத இல்லாத ஒன்று சேர்ந்து தான் இயற்கை. நம்ம உடலை நீங்கள் பஞ்சபூதங்களினால் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் எப்படி அது ஒன்றுக்கொன்று சிங்க்ரோனைஸ் ஆகிருக்கு? காற்றும், நீரும், நெருப்பும், ஆகாயமும், பூமியும், இந்த உடல் முழுவதும் எப்படி சிங்க்ரோனைஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் கேள்விப்படுறதோடு நின்றுறீங்க. அந்த இடம் மட்டும்தான் சொல்கிறேன். ஆனால் அதை உணர்ந்திருக்கீங்களான்னு பாருங்கள். இதை போன்றே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸ், அணுவணுவான நகர்தல்களும் ஒன்றுக்கொன்று இணைந்தும் பிணைந்தும் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கணும், நம்ம காற்று நமக்கு உள்ளே போனால் தான் இந்த உடம்பு இயங்குது வச்சுங்க. உணவு உள்ளே போனால் தான் இயங்குது. உணவு நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்குறது வரைக்கும் இது சாப்பாடு, இது காய்கறி எல்லாம் பார்க்குறீங்க. பட் வென் இட் என்டர்ஸ் இன்டு தி டைஜஸ்டிவ் சிஸ்டம், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செக்ரிகேஷன். அது உடைக்கப்பட்டு, அதிலிருந்து பிளட் எடுக்கப்பட்டு, அதிலிருந்து சக்தி எடுக்கப்பட்டு, அந்த சக்தி மட்டும்தான் இயக்குது என்பது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ யாரும் புரியாமல் இது பாடம் ஃபஸ்ட்டு தெரியாத விஷயத்தை சொல்லு. ஆனால் இதை 24 ஹவர்ஸும் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கிறோம். 24 ஹவர்ஸும் டெய்லியும் நீங்கள் 1440 நிமிடங்களிலும் 86,400 செகண்ட்ஸுகளையும் உணரும் கடைசி நிலை, அதுதான் கடவுள் அல்லது இயற்கை அல்லது சூப்பர் கான்சியஸ்னஸ் அல்லது இவங்க சொன்ன விழிப்புணர்வு. இவங்க சொன்ன சாட்சி எல்லாமே, சாட்சியாக பார்த்தல் எல்லாம் நடந்து போகும். சரி, இது 24 ஹவர்ஸும் செய்ய முடியலைன்னு சொல்கிறதுனால தான் மருத்துவத்துக்கு போகிறோம், மனநலத்துக்கு போகிறோம், காவல்துறைக்கு போகிறோம், டென்ஷனுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் போகிறோம். இது எப்படி ஒரே நாளில் முடியுமா? அது எப்படி ஒரே நாளில் முடியும்?
ஒரு கருவறையில் இருந்த ஒரு புள்ளி 9½ மாதங்கள் கழித்துத்தான் நமக்கு வெளியே வருவது போல, நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு எப்படி சில மணி நேரங்கள் கழித்துத்தான் அது கழிவேற்றமாவது போல, அதே போல நம்ம அருந்துகிற தண்ணி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ள ஒரு காரண காரியம் இருக்கும். ஆமா. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு காரணம் இருக்கும். சாப்பிடுவது ஒரு கான்செப்ட். அது ஏன் செக்ரிகேட் ஆகுதுன்னா, அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய காரியம் நடக்கிற விஷயம் பூரா தான் அது காரணமும் காரியமும். அதை சாப்பிட்டா தான் சக்தி வரும், அந்த சக்தி வந்தால் தான் இயங்க முடியும். இப்படி ஒரு காரியங்கள் அதனுடைய செயல்பாடு. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் அணுவணுவாக விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நகர்வு நடந்து கொண்டே இருக்கும். அந்த நகர்வை நான் நடத்துகிறேன் என்று சிந்தனையில் இருக்கிறேனா, அல்லது தானாகவே நடக்கிறது என்பதை 24 மணி நேரம் உணர்கிறீர்களா? நான் இதைத்தான் சொல்கிறேன். 24 மணி நேரமும் தானாகவே நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை எப்போ நீங்கள் உணர முடியும்னா, நீங்கள் எல்லாவற்றையும் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷனுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். ஆனால் குறைந்தது மேக்ஸிமம் ஒரு 2 to 3 இயர்ஸில் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு யோகா, இது மெடிடேஷன் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அணுவணுமான நகருதலையுமே மெடிடேஷனாக தான் பார்க்கணும். மெடிடேஷன் என்ற வேர்டு, தியானம் என்ற வேர்டு பிரபஞ்சம் முழுவதும் நடக்கிறதை உணர்தலும், எப்படி 24 ஹவர்ஸு உணர்தலும், 86,400 செகண்ட் உணர்தலும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆகிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நிகழ்வில் நீங்கள் அப்படியே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஃபயர் ஆகும். அந்த ஃபயர் நமக்கு தெரியாது, அன்கான்சியஸ். அதைத்தான் இவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வது, தன்மாற்றம் என்று சொல்வது, ஞான விடுதலை அடைதல் என்பது. இது பூரா எல்லாத்துக்குள்ளே இருக்குன்னா இருந்துக்கிட்டே இருக்கு. அதான் சொல்லிட்டோமே முதல்ல. அதே மாதிரி கடவுளை அடைதல், கடவுளை ஞான விடுதலை அதெல்லாம் இல்லவே இல்லை. நாம் பயிற்சி எடுக்கிறதில்ல. அதுக்கு சாப்பாடை முன்னால் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி. சாப்பாடு உள்ளே போனாத்தானே. அதே மாதிரி பயிற்சி எடுக்கிறதில்ல, முயற்சி எடுக்கிறதில்ல. ஆனால் கேள்விப்படுதல், ஆனால் உண்மைதான் தெரிகிறது, ஆனால் ஃபாலோ. அதுக்கு தான் சொல்கிறோம், அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் கம்யூனிகேஷன் ஆக்ஷன் கண்டினியூவஸ்லி அண்ட் கான்சியஸ்லி. அந்த கான்சியஸ் உணர்வோடு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டும் என்றால், நான் பேசுகிறேன் என்பது இந்த வாய்மொழி, நாக்கு யூஸ் பண்ணலாம். அது எங்கிருந்து வருகிறது, அது எப்படி வந்தது, எப்படி பேச்சாக வருகிறது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பேச்சு வருகிறது, ஏன் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இல்லை, இந்த உணர்வோடு இருந்து அந்த அதிசயத்திற்குள்ளும் இருந்து, அந்த அதிசயத்தையும் ஆகர்ஷணத்துக்குள்ளேயும் இருந்து, அதை நான் செய்யவில்லை என்பதையும் உணர்ந்து, அது தானாகவே நகர்கிறது என்பதை உணரத் தொடங்கி அதை 24 மணி நேரமும் கொண்டு போகுதல் தான் இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்பதை என்னுடைய சின்ன உணர்தலில் சொல்லுகிறேன். கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை காண்பித்த வேண்டும், கடவுள் சொன்னால் என்ன நடக்கும், கடவுள்கிட்ட வேணா என்ன நடக்கும்னு சொன்னது காரணமே, கடவுள் என்ற சிந்தனை என்ற எண்ணம் என்ற ஒரு உணர்வு உள்ளே 24 ஹவர்ஸ் இருக்கிறது. உயிர் என்ற ஒன்று 24 ஹவர்ஸ் இருக்குங்கன்னு தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, நடந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உயிர் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்கின்றதை ஈஸியாக நீங்கள் உணர்றீங்க இல்லையா, ஃபிசிக்கலாக உணர்றீங்க இல்லையா. ஓ ஆமாம், உயிர் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன், நடக்கிறேன், சாப்பிட்றேன், செயல்படுறேன். பிணத்திற்கு ஒரு ஒரு உயிர் போன ஒரு உடம்பிற்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியுமா? இத்தனை ஆண்டுகள் உள்ளே சாப்பிட்டது, பேசுனது, வச்சது அத்தனையும் பண்ணினது, அது அறிவாக பண்ணது, நுண்ணறிவாக பண்ணியது, பகுத்தறிவாக பேசியது, சயின்டிஸ்டாக பேசியது, ஆன்மீகம் பேசியது,
ஆணவமாக அத்தனையுமே இந்த உடம்புக்குள் நடந்துச்சு. ஒரு வினாடி இந்த காற்று நின்று இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் போயிருச்சுன்னா அப்படியே கட் பண்ணி பாருங்க. அப்ப இருக்கும்போதே, இப்பொழுது நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு அணுவணுவான நிகழ்விலும் ஒரு ஒரு உணர்வு இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அதுதான் தானாகவே நம்மை நடக்க வைக்கிறது, தூண்டுகிறது, தூண்டப்படுகிறோம். அதில் நாம் ஒரு கருவி மாதிரி இருக்கிறோம் என்பதை 24 ஹவர்ஸும் உணர்ந்தால், அந்த உணர முயற்சி செய்தல் தான் இப்போ நான் சொல்ல வர்றது. எல்லாரும் உணர்ந்து முடியாதுன்னு உணரக்கூடியதை செய்வதில்லை. பணம் பண்ணுவதற்கு, பேராசைப்படுவதற்கு, கம்பேரிசன் பண்ணுவதற்கு, பொறாமைப்படுவதற்கு, மாயையில் அலைவதற்கு எல்லாமே தயாராக இருக்கீங்க. நான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஆனால் இவைகளெல்லாம் தொடர்ந்து நடப்பதற்கு இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. கருவறையில் இருந்தது மாதிரி உங்களுடைய உடம்பையும் மனசையும் அறிவையும் நுண்ணறிவையும் பகுத்தறிவையும் சரணமற்று இருக்க வைக்க தெரிஞ்சாலே, அந்த தெரிதல் வச்சல்னு சொல்லி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு போனால் தான் நீங்கள் வைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. என்றைக்காவது சாப்பிடுகிறீர்களே, என்றைக்காவது மூச்சை இழுக்கிறீர்களே, என்றைக்காவது உணர்வுகளை சந்திக்கிறீர்களே, கோபம் ஏன் வருகிறது, எங்கிருந்து வருகிறது, ஆசை எங்கிருந்து வருகிறது, பேராசை எங்கிருந்து வருகிறது, சிரிப்பு எங்கிருந்து வருகிறது. இன்றைக்கு நம்ம சொல்லிட்டோம், அட்ரினல் சுரப்பின்னு சொல்கிறோம், சிரிச்சா இது சுரக்குதுன்னு சொல்கிறோம். எல்லாமே இப்போ கண்டுபிடித்தது நமக்குள்ள. ஆனால் இந்த மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே எல்லாமே இருந்திருக்கிறது. அதனுடைய பெட்டகமாக ஒவ்வொரு உடம்பும் இருக்கிறது. அது ஒவ்வொரு அணுவணுவான விஷயமும் உடம்பிற்குள்ளும் உடம்பிற்கு மேலேயும், அது உடம்புடைய வெளி உறுப்புகள் வச்சுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செடி கொடி மரம் உயிரினங்கள் அத்தனையும் ஒன்றோடு ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கக்கூடிய முதல் நிலைதான் என்னை பொறுத்தளவில் உண்மையான ஆன்மீக. இதை நீங்கள் எத்தனை மணி நேரம் செய்கிறீர்களோ அப்போதுதான் வேதாந்தம் விட்டளித்து ஏகாந்தமாய் இருப்பது எக்காலம்னு வந்துடும். அதுக்கு கூட மனிதர்கள் பண்ற மனிதர்களுடைய அறியாமையையும் தெரியாமையையும் புரியாமையையும் இயலாமையையும் இல்லாமையையும் எல்லாத்தையும் வச்சு சீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் ஹைடெக் ஸ்பிரிச்சுவல் சீட்டிங். எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு உணவு கட்டாயம், போட்டுக்கிற சட்டை கட்டாயம், ட்ரெஸ்ஸு, படுக்க எந்திரிக்க வைக்க, இவ்வளவு தவிர உலகத்தில் அப்படின்னா நீங்கள் சாமியாராக இதிலிருந்து கொண்டு உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் சாட்சியாக பார்த்து கொண்டு இந்த பிறவியில் நீங்கள் கிடைத்து வந்திருக்கிறதா முக்கியமான விஷயம். உங்களுடைய மரபணு திறன்களில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆகி உலகத்தினுடைய நம்பர் 1 படைப்பு திறனுக்க மனிதனாக மாற முடியும். அதனுடைய மிகப்பெரிய ரகசியமே இந்த ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்தையும் நீங்கள் உணரத் தொடங்கி தொடர்ந்து இருப்பது, தொடர்ந்து 24 ஹவர்ஸும் இருக்க பழகினாலே அங்கே உங்களுக்கு அன்னமும் எண்ணமும் திண்ணமாகி உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் மிகப்பெரிய பன்முகமாகும். அந்த இடத்துல உலகத்தில் நீங்கள் நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு வரும். அதை செய்வதற்கு முந்தி பிந்தி இருக்கும். நான் இந்த மலையை தூக்க முடியுமா என்று என்னுடைய உடலால் வயதால் நினைக்கலாம். ஆனால் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பை எனிபடி எல்ஸ். சுவாமி சொன்னதான், யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தட் பிகாஸ் யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி. அதை உணர்ந்து அது செயல்படும் போது அடுத்தவங்க புரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பேலன்சிங் கிடைக்கும். அது பேலன்ஸ் தான் சொல்லணும். அது பெரிய பேரின்பம் அது இதெல்லாம் அதுக்கு பேர் பேரின்பம்னு வச்சுருக்காங்க, பேரானந்தம்னு வச்சுருக்காங்க, கடவுள் தன்மைன்னு வச்சுருக்காங்க, ஏகாந்தம்னு வச்சுருக்காங்க.
இதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்து, பாடத்தை சொல்லி கொடுத்து, வேலையை சொல்லி கொடுத்து, சம்பளத்தை சொல்லி கொடுத்து, இத்தனை லட்சக்கணக்கான மருத்துவங்களும் மருந்துகளும் ஹெக்டே சொல்கிறது மாதிரி வந்ததுக்கு காரணமே இந்த அடிப்படை. ஏங்க, காலையில் சாப்பிட்ற உணர்வை சாப்பிடும்போது உணர்வு, மூச்சு இழுக்கிறீங்களே மூச்சு இழுக்கும், மூச்சை கவனித்தல் வேறுங்க, மூச்சை உணர்வுங்க, அது உணருங்க. அப்படி வச்சு பாருங்க. இது உள்ளே போய் இவ்வளவு பண்ணுதான்னு உணருங்க. மூச்சை கவனித்தல், மூச்சை பார்த்தல், வடகலை செங்கலை இதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் எப்படின்னா லேண்ட்லைன் மாதிரிங்க. இப்போ நீங்கள் உணருங்க. நீங்கள் பேசுகிறீங்க, பார்க்குறீங்க, கண்ணை வச்சு பார்க்குறீங்க. கண்ணுக்கு ஃபயர் குறைஞ்ச உடனே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அந்த முன்னால் இருந்ததெல்லாம் எங்கே போச்சுன்னு சிந்திச்சிங்களாங்க? வயதுங்க, ரைட்டுங்க. வயது தானாக போவது தனிங்க, நாமளே போய்க்கிறோமே. இந்த உடம்பை பூரா சிதைக்கிறதுக்கு காரணம் உணவினுடைய பழக்க வழக்கங்களும், உணர்வினுடைய பழக்க வழக்கங்களும், உடல் உறவின் பழக்க வழக்கங்களும் தான். அதெல்லாம் மாத்திரையிலாம் நிப்பட்ட முடியாது. அது ஒரு 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 எப்படின்னா அப்படி தூக்கிக்கிட்டே போகிறது. இதை வச்சு இதில் என்னமோ டாலியை வச்சு தூக்கிட்டு போகிறாங்கல்ல கோயிலில், அந்த கதை. ஆமாம். அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? எல்லாருக்கும் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு உடம்புல கொஞ்சம் டிஸ்லோகேட்னா ஒரு செகண்டில் தெரியாது. உணவாக தான் இருக்கும், உணர்வாக தான் இருக்கும். இன்றைக்கி கோவப்பட்டிருப்போங்க தப்பா, 10 நாள் கழிச்சு அஃபெக்ட் பண்ணும்ல. ஏன்னா உலகத்திலே இந்த உடம்பினுடைய ரகசியத்தை நீங்கள் என்னைக்காச்சும் உணர்ந்திருக்கீங்க? உலகத்திலே அதுவும் நீங்கள் போய்கிட்டு நிலவில் போய் பார்க்க வேணாம், சந்திரனை போய் பார்க்க வேணாம். உங்கள் உடம்பினுடைய ஒவ்வொரு அணுவணுமான இயக்கங்களையும் ஒரு நாளைக்கு இரவு படுக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் சிந்திச்சிருப்பீங்களான்னு பாருங்கள். அப்போ தெரியும், அடே அப்பா, 10,000 கோடி நியூரான்கள் மூளையில் இருக்குது, பல லட்சம் கோடி நியூரான்கள் உடம்புல இருக்குது. ஒவ்வொரு நியூரானும் நீங்கள் செங்கல்களால் பொதிக்கப்பட்டது மாதிரி கட்டப்பட்டு அப்படியே ஒவ்வொரு அணுவணுமாக இயங்கிக்கிட்டு போகுது. அவ்வளவு அது நியூரான்கள் சேர்ந்து, அது செல்கள் சேர்ந்து, திசுக்கள் சேர்ந்து, அது ஆர்கன்ஸ் ஆகி, ஆர்கன் சேர்ந்து, ஆர்கன்ஸ் ஆகி, அது பாடி ஆகி, அந்த பாடிக்குள்ளே பஞ்சபூதங்கள் நுழைஞ்சு, இதெல்லாம் தெரியாத விஷயத்தை சொல்கிற தத்துவம் இல்லை. உணர்ந்தீர்களா? அதான் கொஸ்டின். உணர்ந்தீர்களா? எவ்வளவு நேரம் உணர்ந்தீர்கள்? நேற்று 10 நிமிஷம் உணர்வதல்ல, 24 hours உணர்றதுக்கு மேக்சிமம் ஒரு மனிதன் இதை பயிற்சி எடுத்தீங்கன்னா 3 yearsல கம்ப்ளீட்டாக கேட்ச் ஆயிரும். ஒவ்வொரு அசைவும் பின்னால் தெரியும், அதனுடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரியும், அதனுடைய ஸ்பேஸ் அண்ட் டைம் தெரியும். ஓஹோ, இதுக்குத்தான் நம்ம உணர்றோமோ. பசி வராத வரைக்கும் சாப்பிட முடியல, பசி நல்லா வருது, அடுத்து நல்லா வருது, அப்புறம் போய் பசிக்கு ஒன்று போடும்போதே ஆஃப் ஆகுது. அது எப்படி ஆஃப் ஆச்சு? உடம்பு அந்த பசி தீருது. ஆக ஒவ்வொரு அணுமனும் இதை நீங்கள் நான் மந்திரத்தை பாடுறேன், நான் அதை போடுறேன், அதை வாசிக்கிறேன், இதை நான் ஓதுறேன், அதை ஓதுறேன், எதுனாலையும் நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது. வீட்டுக்குள்ளே உட்காந்து இதை ரீச் பண்ணிவிட்டு உலகத்துக்குள்ளே ரீச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரீச் பண்ணிடுங்க. வீட்டில் இந்த இடத்துல ஒவ்வொரு அணுவணுமாக நடந்துக்கிட்டு போகிறீங்களங்க. நடக்கும்போது ஓசோஷனும் அந்த நடக்கும்போது நடக்குதல் என்ற நடத்தல் என்ற உணர்வு, இந்த காலை எடுத்து வைக்கிறோமே என்ற உணர்வு, இந்த காலுக்கு எப்படி ஆர்டர் வருகிறது என்ற உணர்வு, எதை நோக்கி போகிறோம் என்ற உணர்வு, எல்லாமே உணர்தல். அந்த உணர்தலுடைய உச்சத்துக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை விட்டுட்டு நீங்கள் எந்த பயிற்சி எடுத்தாலும், அதனால தான் பல கோடிகளில் 1-2 பேர் ஞானியாக வர்றாங்க. ஞானின்னு இந்த விஷயத்தில் அதுக்கு பிறகு அவங்க கட் பண்ணி அவங்க வேணாம் இந்த உலகத்துக்குள்ள. ஏன்னா என்ன சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான், இப்போவும் கேட்க மாட்டான். உலகத்தில் எல்லாம் வந்துருச்சு. ஒரு விவேகானந்தருடைய ஒட்டுமொத்த இயக்கிலே எத்தனை விவேகானந்தர்கள் வந்திருக்கிறார்கள் என்று குறை சொல்லவில்லை, வரலை. புத்தருக்கு பின்னால் எத்தனை புத்தர் வரலை. ஆதிசங்கருக்கு அப்படி ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள். நான் சொல்கிறது ஞானி மட்டும் சொல்லலை, விஞ்ஞானிகளும் தான். விஞ்ஞானிகளுக்கு ரகசியம்னா ஞானியை காட்டிலும் பவர்.
ஏன்னு கேளுங்க, விஞ்ஞானிகள் வந்து அப்படியே ஒதுங்கிடுறாங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உலகத்தை நீட்டிக்க வைக்கிறான். செல்லை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி, கரண்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி, மனித குலத்தை அப்படியே வளர்த்துக்கிட்டே போகிறான். அப்போ எவ்வளவு அந்த விஞ்ஞானிக்குள்ளே இப்போ இவ்வளவு இருக்குமான்னு கண்டுபிடிக்க போனால் இருக்காம போயிடும் இந்த ரகசியம். அதனால தான் நம்ம ஆளுங்க சொன்னதை வச்சு இவங்க வண்டி ஓட்டுக்கிட்டு இருக்குது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லி இதை பெருமையாக பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம குரூப்பே என்ன சிக்கல்னா, இதை பெருமை பேசுவது. எந்த ஊரில் இல்லையா, நம்ம ஊரில் இல்லையா, எல்லாம் சொல்லிட்டு போனது. ரைட்டுப்பா, நீ என்ன செஞ்ச? நீ வாழுகின்ற வாழ்க்கையை 100 வருஷம் வாழ்கிறியோ, 25 வருஷம் வாழ்கிறியோ, 50 வருஷம் வாழ்கிறியோ, 75 வருஷம் வாழ்கிறியோ, அந்த ஒவ்வொரு நொடியிலும்னு தானே சொல்கிறேன். அதை சொல்கிறேன், 24 மணி நேரமும் 1440 நிமிடமும் 86,400 செகண்டும் போனால், அப்போ நீங்கள் கேட்பீங்க, இதை நீங்கள் பண்ணுறீங்களா? அந்த பயிற்சியில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். சிலிப்பாகும், மறுபடியும் சிலிப்பிலேருந்து வரணும், சிலிப்பாகும், வரும், சாப்பிடுவோம், மறந்துட்டு சாப்பிட்ருவோம். நாக்கில் டேஸ்ட் ஆனவுடனே மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருப்போம், டேஸ்ட்டு சம்மந்தம். அப்போ அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த பசிக்கும் சம்மந்தப்படுத்தி பாருங்க வச்சுங்க, அந்த டேஸ்ட்டு காணாமல் போயிடும். ஏன்னா பசியை அமர்த்துதலுக்கு டேஸ்ட்டு. இப்போ எங்கே பிரச்சனையை நம்ம மன அழுத்தமும் மன இருத்தமும் மருத்துவம் வருதுன்னா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு மேலே டேஸ்ட்டாக வைக்கிறத பார்த்து, அதுக்கு மேலே டேஸ்ட்டாக வைக்க பார்த்து, இந்த உடம்புக்குள்ளே இந்த வயிற்றுக்குள்ளே வேண்டியதுக்கு மேலே போட்டு அளவுக்கு மீறினால், குறைவாக போட்டால் கூட சிக்கல் இல்லை, கூட போட்டால் எல்லாத்தையும் கூட போடுறோம் நம்ம. ஆணவத்தில் கூடும், கோபத்தில் கூடும், மாயையில் கூடும். இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா, சார் அப்போ இல்லை சார், அது 6 வருஷம் அங்கே போனேன், இப்போ சரியில்லை இங்கே போயிட்டேன் சார், இந்த வாஸ்து பூரா பண்ணேன், ஆனால் எல்லாம் பிடிச்சி போச்சு. வாஸ்து படி ஒவ்வொரு அணுவணுவாகவும் பார்த்து, அஸ்ட்ராலஜி பார்த்து, அது அல்லன்றேன். அது வந்து பொய்ன்னு சொல்லவே இல்லை. அது வந்து நம்புங்க கொஞ்சம், உயிரோடு இருக்கிறது வரைக்கும். ஆனால் உங்களை நம்புங்க. உன்னை அறிந்தால் இதுதான் என்னுடைய சின்ன கருத்து. சரி, நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு கேட்குறீங்களா? நான் அடைகிறதே இல்லை வச்சுங்க. ஆனால் அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சி தான் எனக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது. இப்படி உங்களுக்கு பேச வைக்கிறது உட்காந்து காலையில். எனக்கு அந்த அமைதி கிடைக்க கண்டு. அமைதி என்பது என்ன? பேலன்ஸ் என்று என்ன? சூப்பர் கான்சியஸில் இருந்தால், சூப்பர் கான்சியஸ்ன்றதுன்னா விட்னஸில் இருந்தால் இந்த மாதிரி எதையுமே நாம் உலகத்துக்கு சொல்லுவோம்னு வருது. அதை கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்லிடுறது. ஆனால் பிறந்து சாகிறது வரைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் சரி பண்ணணும். இதைத்தான் குழந்தைகளுக்கு பாடத்திட்டமாக வச்சிடணும். இப்போ இது சொல்கிறது பூரா என்னமோ குழந்தைகளுக்கு பாடத்திட்டமாக பள்ளியிலே வச்சுட்டா, அவங்க வந்து 13 வயசு கிராஸ் பண்ணும்போது உலகத்தில் இந்த பூமியில் இந்த இயற்கை கொடுத்த ஒவ்வொருத்தனும் சுவாமி விவேகானந்தர் சொன்னது வர முடியும். அதை செய்யலை. மறுபடியும் பூஜை புனஸ்காரம் பேச்சு அது இது அறநெறின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவன் மூளைக்குள்ளே 10,000 கோடிக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான செல்கள் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்? ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக பிறந்திருக்கானே, நேரையே பார்க்குறமே, ரெட்டை குழந்தைகள் கூட தனித்தனியாக தானே இருக்குது. அப்புறம் ஏன் இப்படி வித்தியாசமாச்சுன்னா அது மரபணுன்றது. சைட்டாக மரபணுவை அவனை வளர்க்கணுமே, அவனை 24 ஹவர்ஸும் கொண்டு போகணுமே. அப்படி கொண்டு போனால் குழந்தைகளுக்கு கொண்டு போயிட்டோம்னா, அதுவும் 15 வயதுக்குள்ளே கொண்டு போயிட்டோம், உலகத்தையே சாதிப்பாங்க. உலகத்தினுடைய எல்லாம் இந்த சாதனையாளர்கள்னு ஃபாரினில் நீங்கள் லிட்டில் பிக் ஷார்ட்டை போட்டு பாருங்கள். நம்ம ஊருக்குள்ளேயே உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு யூடியூப்பை பார்த்தே வண்டியை ஓட்டி அதுக்கு ஒரு 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு குழந்தைகளை ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் உடனே தூக்கி போட்டு, உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கும்போது அப்படியே எனக்கு வந்து அவங்க தான் எனக்கு கடவுள்னு நினைப்பேன். ஐயோ, இப்படி சும்மா வேஸ்ட் பண்ணப்படுகிறார்களே, சும்மா பாடம்னு சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்லிட்டோமுங்க, செய்யுங்க. இதை பள்ளிக்கூடம் முழுசாக செய்ய முடியாது, பெற்றோர்கள் தான் செய்ய முடியும். பெற்றோர்கள் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட இருங்க, ஆனால் உங்கள் குழந்தைக்கு 4 மணி நேரம் தொலைபேசியிலும் அலைபேசியிலும் வீடியோ கால்லையும் வீட்டுக்கு வந்த பிறகு அதுதான் ஒர்க்கு. ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி
இரவெல்லாம் வேலை பார்க்குறார். ஒரு போலீஸ் அதிகாரி இரவெல்லாம் எல்லாரையும் வச்சுங்க ஒரு ஜுடிஷியல். ஆனால் அதல்ல, தவறல்ல. ஆனால் ஒவ்வொரு குழந்தையையும் நீங்கள் 4 மணி நேரம் எந்த ஃபார்ம்லயும் கவனிக்கணும். பேச்சால், சொல்லால், செயலால், சிந்தனையால், சிந்திக்க விடுதலால். சிந்திச்சு வச்சுருங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா, இது பூரா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன கான்செப்ட் பூரா வந்துரும். இத செய்ய முடியவர்கள் அதனால தான் இன்னைக்கு ஓப்பன் ஸ்கூலிங் வந்துருச்சு. அதத்தான் நான் ஆரம்பிச்சு செய்யலாம்ன்றதுக்கு தூண்டப்படுறேன், செய்றேன். ஏதோ பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.